நம்ம ஐயனார் துணை வீட்டுக்கு இன்னும் 2 மருமகள்கள் வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, இப்போ இந்த வீட்ல வந்து நிலா மட்டும் தான் மருமகள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்கவங்களுக்கு ஆளு இருக்குது. நம்ம சேரன்னு சந்தா கிட்ட பேசுறாங்க. பாண்டி வானதி கிட்ட பேசுறாங்க. இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறத ஒரு இழுபறியா இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம வீடியோல ஸ்டார்ட்டிங்ல சொன்னது மாதிரி, இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு மருமகளும் வந்தா, அப்போ நிலாவுக்கும் அந்த வீட்டு இன்னொரு மருமகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நானும் தான் அவளா காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான சம்பவங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முழுசா வீடியோவ பாருங்க ஸ்கிப் பண்ணாம. இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லா அவங்களோட வேலையில ஒர்க்ல பிஸியா இருக்க போறாங்க. அப்படிதான் நம்ம சேரண்ணா இருந்துட்டு, அவர் வேலை பார்க்குற சைட்டுக்கு வந்து போறாரு. போயிட்டு அனீஸ் பாய் கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ, "சாரி அனீஸு, திடீர்னு கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டோமா, அதனால எதுவும் அவ்வளவா உன்கிட்ட வேலை எப்படி நடக்குது, என்ன ஏதுன்னு ஷேர் பண்ணிக்க சொல்ல முடியல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "பரவால்ல பையா, அதனால என்ன இப்போ? நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதில் சொல்றாரு. ஆமா, நிலாவும் சோழனும் தான் ஹனிமூனுக்கு போறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த நிலா தான் அந்த சொல்லுச்சுப்பா, "கிளம்பி வாங்க எல்லாருமே போகலாம். டூருக்கு போயிட்டு வரலாம் நம்ம." அப்படின்னு சொல்லுச்சு. அதனால தான் அப்படியே நாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு வந்தோம். திடீர்னு கூப்பிட்டதுனால வேலை எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டேனா, அதனால தான் இன்னைக்கு வேகமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு காலையில தானே வந்திருப்பீங்க. அப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இங்க வேலையில வேணா நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வாங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் சொல்ல, உடனே இல்ல அனீஸு வேண்டாம். ஏற்கனவே நம்ம பார்க்க வேண்டிய வேலையேன்னு நெறைய பெண்டிங்ல கிடக்கு. சொன்ன டயத்துல அவங்களுக்கு வீட்ட முடிச்சு குடுக்கணும்ல, அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்ல, உடனே அனீஸ் இருந்துட்டு, "அதுவும் சரிதான்." அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சைட்ல ஒவ்வொரு இடமா நின்னு, ஒவ்வொரு இடத்தையா வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்போ அனீஸ் இருந்துட்டு, "சந்தா எதுவும் சொல்லுச்சா பையா உங்ககிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லையே, கொடைக்கானல்ல நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பி வச்சேன். பார்த்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. அங்க ஊர்ல ரொம்ப வெயிலா இருக்காம்ல. அதனால தான் அடுத்த தடவ வரம்போது கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு வரேன். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கொடைக்கானலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? வேற எதுவும் சொல்லலையா? அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கேட்க, உடனே சேரன் இருந்துட்டு, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா அனீஸு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல பையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, கல்யாணத்துக்கு 6 மாசம் டைம் கேட்டிருந்தீங்க. அதுல 2 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 4 மாசம் தானே இருக்கு. அத பத்தி வேற எதுவும் பேசலையா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, வீட்ல எதுவும் பேசுனாங்களாமா? என்கிட்ட சந்தா எதுவுமே சொல்லலையே. நான் ஃபோட்டோ அனுப்புறதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுச்சு. மத்தபடி வேற எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லம்போது, அனீஸ் இருந்துட்டு, அதான் சந்தா எவ்வளோ கஷ்டனாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். உங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லல போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ சொல்றத பார்க்கும்போது, கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சந்தாவுக்கு அங்க எதுவும் பிரச்சனையா அனீஸு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அனீஸ் இருந்துட்டு, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க 6 மாசத்துல வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல. பொண்ணு கேட்டு போனீங்கல்ல. 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அத நெனச்சு தான் சந்தா தினமும் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறா. எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தான் இன்னும் 4 மாசம் டைம் இருக்குல்ல அனீஸு. அதுக்கு முன்னாடி எப்படியாவது நான் சந்தாவ கல்யாணம் பண்ணிருவேன். எந்த காரணத்த கொண்டு உங்க மாமாவுக்கு மட்டும் சந்தாவ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 6 மாசம் டைம் கூட எங்க அப்பாவும், அம்மாவும் உங்களுக்காக குடுத்துருக்காங்கன்னு நெனச்சீங்களா? கண்டிப்பா இல்ல. அதுல ஏதோ கல்யாணம் 6 மாசம் கழிச்சு நடந்தா தான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால, ஜோசியத்த நம்பி தான் எங்க வீட்ல கல்யாணத்த தள்ளி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே இத பத்தி சொல்லியிருக்கேன்ல அனீஸு. இருந்தாலும் 6 மாசத்துல நாங்க போயி திரும்பவும் கேட்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும்போது, இல்ல நீங்க 25 பவுன் நகை, ரூ. 30,00,000 பணத்த கொண்டுட்டு வந்தா தான் பொண்ணு குடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேள
உங்களால அவ்வளோ பணத்த ரெடி பண்ண முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். நம்மள மாதிரி ஆளுங்க கஷ்டப்பட்டு இப்படி 5க்கு 10க்கும் சம்பாரிச்சு, சாப்பிட்டு சாப்பிடாம மிச்சம் வச்சு, எப்படி நம்ம 4 மாசத்துல இவ்வளோ பணத்த சேர்க்க முடியும்? சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. அத நெனச்சு தான் சந்தா பயந்துகிட்டே இருக்கிறா. நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு மாசமும் முடிய முடிய அவ தான் பயந்துகிட்டே இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனீஸ் பாய் சொல்ல, உடனே சேரன் வந்துட்டு, "சந்தாவ நான் பேசாம இங்க கூட்டிட்டு வந்துடுறியா? அவள எப்படியாவது கிளம்பி இங்க வர சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. "அது எப்படி பையா முடியும்? கண்டிப்பா முடியவே முடியாது. இப்போ சந்தாவ சுத்தி ஆளுங்க எந்நேரமும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியாவது எப்படியாவது சந்தாவ கூட்டிட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு, எல்லாருக்கிட்டயும் ஏதோ ஒண்ணு பொய் சொல்லி செஞ்சு அவள இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா, இந்த தடவ சந்தாவ எங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்க மாமாவோட ஆளுங்க எல்லாம் சுத்தி அங்க தான் இருப்பாங்க. கண்டிப்பா விடமாட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேரன் இருந்துட்டு, "சந்தா இத நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளோ? உன்கிட்ட எதுவும் சொன்னாளா அனீஸு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அனீஸ் இருந்துட்டு, "ஆமா பையா, நேத்து கூட எங்க அப்பாவுக்கும், எங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு போல இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு? உங்க அப்பா, அம்மாவுக்கு எதுக்கு சண்டை வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் பதட்டத்துல கேட்க, அதுக்கு, "இல்ல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வேகமா கல்யாணம் பண்ணி வச்சிரணும். அந்த 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. அந்த டயத்த முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எங்க அப்பா கொஞ்சம் யோசிப்பாரு போல இருக்குது. அ சந்தா சொன்னது மாதிரி உங்க தம்பி பெரிய ரவுடி. அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, எந்த நேரமும் கோர்ட்டுக்கும், ஜெயிலுக்குன்னு, போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு அலைஞ்சுகிட்டு இருப்பாளா? அதனால அவனுக்கு குடுக்க வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் குடுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. உடனே எங்க சொந்தக்கார பையனுக்கு நீங்க குடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. வேற யாரோ தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைச்சீங்கன்னா, நான் சும்மாவே விடமாட்டேன். இங்கேருந்து சந்தாவ அனுப்ப மாட்டேன்." அப்படி இப்படின்னு எங்க அப்பாவுக்கும், எங்க அம்மாவுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. இப்ப எங்க அப்பா தான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலா பேசுறாரு. சரி நம்ம பார்ப்போம். 6 மாசம் கழிச்சு அவங்க வரட்டும். டைம் கேட்டுருக்காங்கல்ல. நம்ம கேட்டது மாதிரி நகையும், பணமும் கொண்டுட்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறாரு. அதனால தான் சந்தா அங்க கொஞ்சம் தைரியமா இருக்கிறா. இல்லைன்னா நான் வேற இங்கிட்டு வந்ததுக்கும் சந்தா இன்னமும் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? நான் பேசத்தான் செய்றேன் தினமும். இருந்தாலும் சந்தாவோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. அ கல்யாணம் எப்படியாவது பண்ணிருவாங்களோ, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ மாமாவுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பயம். இருந்தாலும் லவ் பண்ணவங்கள எப்படி மறக்க முடியும்னு இன்னொரு பக்கம் பயம். எனக்கு சந்தாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா, எனக்கே கவலையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்படி எங்க அப்பாவும், அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, சந்தா இருந்துட்டு, "கல்யாணம் பண்ணா நானு சேரன தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லியிருப்பா போல இருக்குது. உடனே எங்க அம்மா கோவப்பட்டு சந்தாவ அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே, "ஐயய்யோ! சந்தாவ அடிச்சுட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு அனீஸு? பாவம் சந்தா. ஏதாவது பேசினாளா அதுக்கப்புறம்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட சேரன் கேட்க, "ஆமா, அவ அடிச்சதுல செவுருல போய் முட்டிட்டா போல இருக்கு. லைட்டா அவளுக்கு காயம்." அப்படின்னு சொல்லி சந்தா ஃபோன்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் போய் சொல்றாங்க. இவ்வளோ நேரம் என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு தான் இருந்தா. ஆனா, எத பத்தி சண்டை நடந்தது, அப்புறம் கீழ விழுந்தத பத்தி எதுவுமே சந்தா எங்ககிட்ட சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் பதட்டத்தோட கேட்க, உடனே உங்களுக்கு கஷ்டம் குடுக்கக் கூடாதுன்னு சொல்லி நெனச்சிருப்பாங்களோ என்னமோ! அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் சொல்றாரு. உடனே இந்த சேரன் மனசு தாங்கவே இல்ல. சந்தாவுக்கு அடிபட்டுருக்கு. அதுவும் கல்யாண விஷயத்த பத்தி பேசம்போது தான், நான் சேரன தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால தான், அவங்க வீட்ல அடிச்சு தலையில இப்படி காயம் வந்துருச்சு. நம்மளால தான் அந்த பிள்ளை அங்க இருந்து அவ்ளோ கஷ்டப்படுது. நம்மளால தான் அடியும், மிதியும் வாங்கிட்டு இருக்குது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, சேரன்னா ஒரு மூலையில உட்காந்து யோசிச்சு அழுதுகிட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அனீஸ் பாய் இருந்துட்டு, "நீங்க ஏன் பையா ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா
அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது. சந்தாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனா, சொன்ன டயத்துக்குள்ள நம்ம போய் எப்படியாவது சந்தாவ கூட்டிட்டு வரணும். அதுதான் முக்கியம்." அப்படின்ற மாதிரி அனீஸ் பாய் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ இப்போ "சந்தாவுக்கு கால் பண்ணி தரியா? பேசுவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா, எப்பயுமே அனீஸ் பாய் சாரி சேரனுக்கு நம்ம சந்தா தான் கால் பண்ணுவாங்க. யாருமே வீட்ல இல்லாத நேரமா பார்த்து கால் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ சேரன வந்து திருப்பி கால் பண்றதுக்கு முடியாம, அனீஸ் பாய் கிட்ட சொல்லுவாரு, "நீ சந்தாவுக்கு ஃபோன் போடுறியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி பாய் நான் இரு பையா நான் ஃபோன் போட்டு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் இருந்துட்டு சந்தாவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ சேரன் பையா லைன்ல இருக்கிறாரு. "நீ பேசு சந்தா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட குடுக்க, அப்போ சேரன் இருந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. "என்னப்பா நீயி வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. அதுக்கு "அனீஸ் உங்ககிட்ட சொன்னானா? நான் தான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன்ல. அவரு எதுக்கு சொன்னாரு?" அப்படின்ற மாதிரி ஹிந்தில அதுக்கு பதில் சொல்றாங்க. "அனீஸ் வந்து எதர்ச்சியா தான்ப்பா சொன்னான். இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. தலையில பலமா அடிபட்டுருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சந்தா இருந்துட்டு, "இல்ல கொஞ்சம் பரவால்ல. லைட்டா தான் அடிபட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லம்போது, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கும் போனியா? மாத்திரை மருந்து எதுவும் வாங்கி சாப்பிட்டியா?" அப்படின்ற மாதிரி சேரன் வந்துட்டு விசாரிக்க, அதுக்கப்புறம் "ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கட்டு போட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போடுற அளவுக்கா பெரிய காயம்?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லம்போது, சந்தா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு வலிக்கவே இல்ல. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா போதும். எனக்கு எந்த வலியுமே தெரியாது." அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லம்போது, உடனே சேரன் இருந்துட்டு, உடனே அனீஸ் பாய் கிட்ட குடுத்து, "நான் வீடியோ கால் பண்றேன் சந்தா ஃபோன வையி. நான் இப்போ உடனே உனக்கு வீடியோ கால் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. சந்தா இது அனீஸ் பாய் கிட்ட ஃபோன குடுத்து, "அனீஸ் இதுல வீடியோ கால் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பண்ணலாம் பையா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ கால் பண்ணி குடுக்குறாங்க. உடனே வீடியோ கால்ல இந்த சேரன் தான் சந்தாவ பார்த்ததுமே அவருக்கு அவ்ளோ கஷ்டமாயிருது. ஏன்னா, சந்தா வந்து பார்த்தீங்கன்னா, தலையில சின்னதா கட்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ "என்னது இது சந்தா? தலையில கட்டு போடுற அளவுக்கு பிரச்சனையா? நீ ஏன் எதுவும் பிரச்சனை பண்ணாத. அமைதியா இரு. கொஞ்ச நாள் தான். எப்படியாவது உன்னைய வந்து நான் கூப்பிட்டுக்குருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரொம்ப ஒரு பதட்டத்தோடயே பேசுறாரு. அப்போ சந்தா இருந்துட்டு, "இதெல்லாம் சின்ன காயம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இத பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க இப்படிலாம் பயந்துருவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட எதையுமே நான் சொல்லல. கொடைக்கானலுக்கு போயிருக்கீங்க. ஜாலியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்றாங்க. "இல்ல சந்தா, நீ கிளம்பி வந்துர்றியா ஊருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, "அது எப்படி என்னால வர முடியும்? என்னால உங்ககிட்ட நேரா ஃபோன்ல கூட பேச முடியல. பயந்து பயந்து ஒளிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எந்த நேரமும் எங்க மாமாவோட ஆளுங்க என்னைய கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப நேரம் கூட ஃபோன்ல பேச முடியாது. இப்போ கூட அனீஸோட நம்பர்ல இருந்து கால் பண்ணதுனால தான் என்னைய வீட்ல பேச சொல்லி விட்டுருக்குறாங்க." அப்படின்னு சொல்லி இந்த சந்தா வந்து ஹிந்திலேயே பதில் சொல்ல, அதுக்கு நம்ம சேரனா இருந்துட்டு, "என்னால தான் நீ இவ்ளோ கஷ்டப்படுற. கொஞ்ச நாளைக்கு தான் சந்தா. எப்படினாலும் நான் வந்து உன்னைய கூப்பிட்டுக்கிருவேன்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பார்த்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு தானே வந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கிளம்பி வேலைக்கு வராட்டி என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்ல சைட்டுல வேலை அப்படி அப்படியே இருந்துச்சு. அதனால தான் கிளம்பி வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா, "சரி எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் இங்க பத்திரமா என்னைய நல்லா பார்த்துக்கிருவேன். நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரனா இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க சமைக்கும்போது, சமைக்கிறதுல வந்து உப்பு போடாம இருக்கிறது, அப்புறம் தண்ணி ஊத்தாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் வந்துட்டு செய்றாரு. ஏன்னா, அவரோட யோசனை ஃபுல்லாவே வந்து சந்தாவுக்கு அடிபட்டத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. அதுல 2 மாசம் ஓடிருச்சு. மிச்சம் இருக்கிற 4 மாசத்துல எப்படி அவங்க கேட்ட பணத்த நம்ம ரெடி பண்ண முடியும்? இங்க கல்யாணத்தப்ப துப்பாக்கிய காட்டி அவங்க மாமா சந்தாவ கடத்தி கொண்டு போயிட்டாரு. அப்படி அவங்க ஊர்லயே போயி சந்தாவ கூட்டிட்டு வர்றது எல்லாம் சாதாரண விஷயமா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு அவங்க அப்பா, அம்மா சம்மதிச்சாலும் கூட அவங்க மாமா வந்து விடமாட்டான் போல இருக்கே. எப்படி சந்தாவ நம்ம கூட்டிட்டு வர முடியும்? அவங்க கேட்கிற பணத்த நம்மளால குடுக்க முடியாதே! அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சேரன். அப்ப நிலா இருந்துட்டு, "அண்ணே
நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள வரும்போது நம்ம சேரண்ணனோட திங்கிங்லாம் யோசனை எல்லாம் வேற பக்கம் இருக்குதா. அப்ப அமைதியாவே இருக்கிறாரு. என்னாச்சுனே நான் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், உங்களுக்கு ஒண்ணுமே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. என்னப்பா நான் ஏதோ யோசனையில இருந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து சொல்றாங்க. என்னாச்சுன்னு எதுவும் பிரச்சனையா? இன்னைக்கு காலையில இருந்து உங்களோட முகமே சரியில்லையே, வேலைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து யாரும் ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது பிரச்சனையானே? உங்களுக்கும் சந்தாவுக்கும் எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சேரனா இருந்துட்டு, சைட்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சந்தாவுக்கு தான் அவங்க வீட்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு நம்ம தான் அன்னைக்கு போய் பேசணும்ல. அவங்க தான் 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அது மட்டும் இல்ல. சந்தாவோட ஜாதகப்படி 6 மாசம் கழிச்சு கல்யாணம் நடந்தா தான் நல்லா இருப்பாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க ஒண்ணும் நமக்காக டைம் குடுக்கல. அவங்க நம்ம போகல அப்படின்னாலுமே கூட 6 மாசம் கழிச்சு தான் சந்தாவுக்கு கல்யாணத்த வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான்பா. ஆனா சந்தா இதனால வீட்ல சண்டை போட்டிருக்கா போல இருக்கு. அவங்க வீட்ல அவங்க அப்பாவும் சண்டை போட்டு சந்தாவ வந்து அடிச்சுட்டாங்க போல. சந்தாவோட தலையில கட்டு போட்டிருந்துச்சுப்பா. அனீஸ் பாய் கிட்ட சொல்லி அனீஸு வீடியோ கால் பண்ணி காட்டுனானா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நமக்காக ஒரு பொண்ணு இப்படி அடிபட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரிண்ணே கவலைப்படாதீங்க. இன்னும் 4 மாசம் தானே இருக்கு. எப்படியாவது போய் நம்ம சந்தாவை கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பா சந்தாவை கூட்டிட்டு வர முடியும்? அவங்க கேட்குற பணத்த நம்மளால ரெடி பண்ண முடியாது. 25 பவுன் கேட்குறாங்க. ஆனா, நம்மளால 1 பவுன் கூட என்னால எடுத்து போட முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது சந்தேகம் தான். எப்படிப்பா அவங்க கேட்குற காசு பணத்த, நகை எல்லாத்தையும் குடுத்து நான் சந்தாவ கூட்டிட்டு வருவேன்? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவலைப்படாதீங்கண்ணே. அதெல்லாம் சும்மா சோழன் ஒரு பேச்சுக்கு சொன்னது தான். 6 மாசம் அவங்க டைம் குடுத்துருக்குறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணி சந்தாவ கூட்டிட்டு வந்துரலாம். நீங்க அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களோட லவ்வுக்கு ஒரு 6 மாசம் டைம் கிடைச்சிருக்குல. அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க தானே தைரியமா இருக்கணும். சந்தாவுக்கும் தைரியம் சொல்லணும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலான்னு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படிப்பா முடியும்? நம்மளோட இடத்துக்கே வந்து தாலி கட்ட போற நேரத்துல பொண்ண துப்பாக்கி காட்டி கூட்டிட்டு போயிட்டான். நம்ம ஊர்லயே வந்து நம்ம நம்ம முன்னாடியே சந்தாவ தூக்கிட்டு போம்போது நம்மெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை மட்டும் தானே பார்க்க முடிஞ்சுச்சு. சந்தாவோட கண்ணுல என்னை எப்படியாவது காப்பாத்திற மாட்டியா? அப்படின்ற மாதிரி பார்த்துச்சுப்பா. இப்ப அவங்க ஊர்லயே போயி எப்படி நம்ம சந்தாவ கூட்டிட்டு வர முடியும்? அதுவும் அவங்க மாமா துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கிறான். ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்னா என்னப்பா செய்றது? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணு கவலைப்படாதீங்க. எப்படினாலும் இன்னும் 4 மாசம் நமக்கு டைம் இருக்கு. 4 மாசத்துக்குள்ள என்ன நடந்தாலும் சந்தாவுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால அந்த 4 மாசத்துக்குள்ள எப்படியாவது சந்தாவ இங்கேருந்து அவங்க எப்படி தூக்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி நம்மளும் சந்தாவ கூட்டிட்டு வரத்தான் போறோம். வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் யாராலயும் எதுவுமே பண்ண முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. ஆமாப்பா, அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறேன். எல்லாமே கடவுள் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன 2 கண்ணீர் விட்டுட்டு அடுத்து அவர் வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நிலா இருந்துட்டு ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம பாண்டி அப்புறம் சோழன் அப்படின்ட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பின்னாடியே வராங்க. அப்போ நிலா இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டீங்களா? உங்க எல்லார்கிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னாச்சு நிலா? என்ன சொல்ல போற? இன்னும் வேற எதுக்காவது டூர் போறோமா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு டூர் போறது தானா? இது அந்த விஷயம் கிடையாது. இப்போ எல்லார்கிட்டயும் நான் நெறைய சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே சம்பாரிக்கிறதுல ஒரு ஷேர வீட்டுக்குன்னு குடுத்துறணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ அடுத்ததா கொடைக்கானல்ல வச்சு சொன்னது மாதிரி நம்ம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடுத்த கல்யாணம் பாண்டி வானதியோட கல்யாணம் இல்ல. நம்ம சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் தான் கல்யாணமேன்னு. அத பத்தி யாராவது ஏதாவது யோசிச்சீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, அதெல்லாம் சரிதான்.
அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல தான். ஆனா, இந்த சோழன் தான் 25 பவுன் நகையும், 30,00,000 ரூபாய் பணமும் சம்பாரிச்சு கொண்டு வந்து குடுக்குறோம்னு சொல்லியிருந்தான்ல. இவன் தான் அந்த பணத்த கொண்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சும்மா கலாய்க்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "என்னடா கலாய்க்கிறியா? என்னால அவ்வளோ பணம் சம்பாரிக்க முடியாதுன்னு நெனைக்கிறியா? கண்டிப்பா சம்பாரிப்பேன்டா. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அவ்வளோ பணம் நான் சம்பாரிக்க தான் போறேன். நீ பார்க்கத்தான் போற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "சரி விடுங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் வெட்டியா தான் பேசிக்கிட்டு இருப்போம். நடக்க வேண்டிய விஷயத்த கேட்டா அதுக்கு பதில் வரல. உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "என்னாச்சு? எதுக்காக திடீர்னு இப்ப இத பத்தி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இத பத்தி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால தான் பேசுனேன். நமக்கு இன்னமும் 4 மாசம் டைம் இருக்கு. இல்லன்னு சொல்லல. ஆனா, எப்படி சந்தாவ கூட்டிட்டு வரப்போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பாண்டி இருந்துட்டு, "அவங்க கன்னெல்லாம் வச்சிருக்கிறாங்களே, நம்ம இடத்துல இருந்து எப்படி சந்தாவ கூட்டிட்டு போனாங்களோ, அதே மாதிரி அங்கருந்து நம்ம கூட்டிட்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். அவங்க வீட்ல அவங்க அப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் நம்ம சேரன் அண்ணனுக்கு பொண்ணு குடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார் போல இருக்குது. நம்ம சொன்னது அவர் மனசுல கொஞ்சம் பட்டுருக்கு. யோசிச்சு பார்த்துருக்கிறாரு. இப்படி ரவுடி பயலுக்கு சந்தாவ கல்யாணம் பண்ணி குடுத்து, தினமும் அவ கோர்ட் வாசல்லயும், போலீஸ் ஸ்டேஷன்லயும் அலைஞ்சுகிட்டு இருப்பாளா? அதனால வேண்டாம். பேசாம தமிழ்நாட்டுல இருந்து கேட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பார் போல இருக்கு. அப்ப சந்தாவுக்கு இப்போதைக்கு அவங்க அப்பாவோட சப்போர்ட் இருக்குது. அதனால சந்தாவுக்கும், அவங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி அவங்க அம்மாவும் சம்மதிச்சுட்டாங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம சந்தாவ அங்கருந்து கூப்ட்டுட்டு வந்துரலாம். சந்தாவோட அப்பா, அம்மா சம்மதிச்சது மாதிரியேன்னு மத்தவங்கலாம் சம்மதிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "முதல்ல சந்தா சம்மதிச்சுட்டாங்க. அதுவே போதும் தான். அவங்களையே கல்யாணம் பண்ணாலும் கூட எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாப்போம்.